தமிழ்நாட்டுல நிலவர அவலம் குறித்தும் அரசியல் பிரச்சனைகள் குறித்தும் சோனியா கிட்ட பேசியதாக மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமலஹாசன் பேட்டியளிச்சிருக்காரு. மக்கள் நீதி மய்யம் கட்சியோட தலைவர் கமலஹாசன் கட்சியோட பதிவுக்காக டெல்லி போயிருக்காரு. நேற்று காலை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை சந்திச்சு பேசினாரு. இதுல பல முக்கிய விஷயங்கள் குறித்து அவர் பேசியிருக்காரு. இன்னைக்கு கமலஹாசன் காங்கிரஸ் கட்சியோட முன்னாள் தலைவர் சோனியா காந்திய சந்திச்சாரு. அவருடைய உடல்நிலை குறித்து இந்த சந்திப்புல விவாதிக்க இருக்காரு. சோனியாவை சந்திச்சதுக்கு அப்புறமா கமல் செய்தியாளர்கள் சந்திப்பும் நடத்தினாரு. அதுல அவரு நேற்று ராகுல் காந்தியை சந்திச்சு பேசினதை தொடர்ந்து இன்னைக்கு சோனியா காந்தியை மரியாதை நிமித்தமா சந்திச்சேன். தமிழக அரசியல் சூழல் அவலம் குறித்து பேசினேன். ஜனநாயகத்துக்கு ஆபத்து நிலவும் சூழ்நிலை குறித்து பேசினேன். தேர்தல் குறித்தெல்லாம் இப்போதைக்கு பேசல. அது குறித்து அதுக்கப்புறமா ஒருவேளை பேசலாம். தமிழகத்துல போராட்டம் செஞ்சா சமூக ஆர்வலர் மட்டுமின்றி வழக்கறிஞரையும் கைது செய்வதா அப்படின்னு தூத்துக்குடி சேலம் கைதுகள் குறித்து பேசினாரு. நேற்று மாலை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திய கமலஹாசன் சந்திச்சாரு. ராகுல் காந்தியோட இல்லத்துல இந்த சந்திப்பு நடந்துச்சு. ரீசெண்டா கூட பெங்களூர்ல காங்கிரஸ் ஆதரவோட பதவியேற்ற குமாரசாமியையும் கமல் சந்திச்சாரு. அந்த விழாவுல ராகுல் காந்தியையும் அவர் சந்திச்சு பேசினாரு. இதே மாதிரி பல்வேறு அரசியல் தலைவர்களையும் அவர் சந்திச்சு பேச இருக்காரு. தொடர்ந்து கமலஹாசன் பல அரசியல் கட்சி தலைவர்களை நேர்ல போய் சந்திச்சு பேசுறாரு. இந்த விஷயம் பல எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கு. டெய்லி சாயங்காலம் 8 மணிக்கு உட்காந்துட்டு ஒரு 4 பேர் உட்காந்துட்டு ஏதோ கத்திக்கிட்டே இருக்காங்க. அவன் நல்லவன், இவன் கெட்டவன், அது இது கெட்டவன், அது நல்லவன். அவங்க ஏதோ கம்ப்யூட்டர் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த கம்ப்யூட்டர் உண்மையிலே ஆன் ஆயிருக்கா என்னன்னே தெரிய மாட்டேங்குது இல்லை.